வணக்கம் நண்பர்களே. கலவி ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து உடல் உறவில் ஈடுபடும் ஒரு செயலுக்கு பெயர்தான் கலவி. திருமணம் என்ற ஒரு சடங்கின் மூலமாக அந்த இணைதல், ஆண் பெண் இணைதல், கலவி, காமம், உடல் உறவு என்று அது வேறு வேறு விதங்களில் அது கடந்து செல்லும். ஒரு குடும்பம், ஒரு தம்பதி நிம்மதியாக மகிழ்ச்சியாக எந்த ஒரு பிரச்சனைகளையும் சமாளித்து செல்வதற்கு மூல காரணமாக இருப்பது மகிழ்ச்சியான தாம்பத்தியம். ஆனால் இதில் ஃபேண்டசி என்ற ஒன்று உள்ளே வருகிறது, என்ற விஷயம் உள்ளே வருகிறது. ஃபேண்டசி அது எதனால் வருகிறது என்றால், நவீன காலங்களில் பலவிதமான போனோகிராஃபி, அதாவது ஆபாச படங்களை பார்த்து இயற்கைக்கு சற்றும் பொருந்தாத அல்லது நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலையிலும் மேற்கொள்ள முடியாத ஒரு உடலுறவு காட்சிகளை இதில் வைத்திருப்பார்கள். இதை பார்ப்பவர்களை தூண்டுவதற்காக, மீண்டும் மீண்டும் பார்க்க வைப்பதற்காக அந்த காட்சிகள் இடம்பெற்றிருக்கலாம். ஆனால் இப்போது புதிதாக எழுந்திருக்கும் கெமிக்கல் செக்ஸ், அதனோட இது ஷார்ட் ஃபார்மாக கெம்செக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை டாக்டர்கள் எப்படி வார்ன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹெச்ஐவி தொற்றோட வரவர்களுடைய எண்ணிக்கை இப்போ ரொம்ப அதிகரிச்சுட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. ஹெச்ஐவி உங்களுக்கு தெரியும், எய்ட்ஸ், அந்த ஹெச்ஐவி இது அதிகரிச்சுட்டு வருது, அதனோட நோயோடு வர்றவங்க. இதில் 20 வகையான பால்வினை நோய்கள் இருக்குது ஹெச்ஐவியில். வெறும் ஹெச்ஐவி எய்ட்ஸ் மட்டும் இல்லை, 20 வகையான பால்வினை நோய்கள். இதில் பாக்டீரியானால் உங்களுக்கு பால்வினை நோய் வந்திருந்தால் உடனே சரி செஞ்சிடலாம். ஆனால் வைரஸால் ஏற்பட்ட பால்வினை நோய்களை குணப்படுத்தவே முடியாது அப்படிங்கிறது தான் டாக்டர்களுடைய அட்வைஸ். இதில் ஹெச்ஐவி போல் உயிர்கொல்லி நோய் இல்லை அப்படின்னா கூட சரி செய்யவே முடியாத நோய்கள் நிறைய உண்டு. ஹெச்ஐவி ஒரு உயிர்கொல்லி நோய், எந்த நேரத்திலையும் மிக விரைவாக மரணம் சேரும். ஆனால் அது மாதிரி மரணத்திற்கு உங்களை தள்ளாட்டியும் சரி செய்யவே முடியாதுங்கிற பால்வினை நோய்கள் தான் இப்போ இந்த வைரஸ்னால் வர்றது. இவையெல்லாம் அதிகரித்து கொண்டே வருது அப்படிங்கிறது அந்த பாலியல் நோய் பார்க்கக்கூடிய மருத்துவர்களுடைய ஒரு கணிப்பாக இருக்குது. சரி, இவையெல்லாம் அதிகரித்து கொண்டிருக்க இந்த நோய்களெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் முன் எப்போதையும் விட அதிகமாக வருகிறார்கள் அப்படிங்கிறது டாக்டருடைய ரிப்போர்ட்ஸ், இப்போ இருக்கிற டாக்டரோட ரிப்போர்ட். சரி, இதில் கெம்செக்ஸ் அப்படின்னா என்ன? இதை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் சேரும். பதிவுகள் மருத்துவ விழிப்புணர்வு, இது மாதிரி மருத்துவ விழிப்புணர்வு, அரசியல் கருத்துக்கள், நடுநிலையோடு ஆய்வு செய்யும் கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு சேரும். சரி, இப்போ இந்த கெம்செக்ஸை பற்றி சொல்கிறேன். உலகம் முழுக்கவே போதை கலாச்சாரம் அதிகமாகிக் கொண்டே போகுது. முக்கியமாக மத்திய கிழக்கு நாடுகளில் இந்த போதையெல்லாம் அவ்வளோ எளிதாக அவங்க பண்ணவே முடியாது. கடுமையான சட்டங்கள் இருக்குது. சிங்கப்பூர், சவுதி போன்ற நாடுகள் எல்லாம் தண்டனைகளும் ரொம்ப கடுமையாக இருக்கிற நாடுகள். ஆனால் பங்களாதேஷ், இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இந்த நாடுகளில் அதிகம் பேர் இதனால் பாதிக்கப்படுறாங்க. இந்த போதைப் பொருட்களால், கஞ்சா, இது மற்ற சில வேதியியல் பெயர்களோடு உள்ள இதனால் பாதிக்கப்படுறாங்க. கடுமையான தண்டனைகள் தான் போதைப் பொருள் பயன்பாட்டிலிருந்தும் கெம்செக்ஸில் இருந்தும் இளம் தலைமுறையை காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஒரு இது சொல்கிறாங்க. சரி, இது என்ன கெம்செக்ஸ் அதில் என்ன இது வருது? கெம்செக்ஸில் போதைப் பொருட்களை எடுத்துக்கிட்டு செக்ஸ் பண்ணுறது. அப்போ இப்படி செய்யும்போது செக்ஸை இன்னும் அதிகமாக என்ஜாய் செய்ய முடிகிறது. இதை அப்படின்னு அந்த செய்கிறவங்க நம்புகிறாங்க. செக்ஸ் உணர்வுகள் உச்சத்துக்கு செல்லுது, பறப்பது போன்ற உணர்வு ஏற்படுது. இப்படியெல்லாம் இந்த கெம்செக்ஸில் ஈடுபட்டவங்கள்ட்ட ரிப்போர்ட் இருக்கு. இப்போ போதை மயக்கத்தில் நான் என்ன பண்ணினேன், எப்படி செக்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியல. சராசரி மனிதன் கூட போதைப் பொருட்கள் எடுத்துக்கொள்ளும் போது தேவையில்லாத செக்ஸில் ஈடுபடலாம். ஒருவேளை மனைவியை தவிர மற்ற பெண்களில் செக்ஸில் உறவில் கொள்ளும்போது காண்டம் போட்டு தான் செக்ஸ் செய்யணுங்கிற தெளிவு கூட இந்த ஆண்களுக்கு சில சமயம் இருக்கிறது இல்லை. போதை மயக்கத்தில் என்ன செஞ்சேன், எப்படி செக்ஸ் செஞ்சேன் என்பதை தெரியல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது எப்படிப்பட்ட பால்வினை நோய்களையும் ஹெச்ஐவி நோய்களையும் பரப்புது பாருங்கள். இப்படி சொல்கிற நபர்களுடைய எண்ணிக்கை இப்போ அதிகமாகிட்டு இருக்கு. போதை பழக்கம் கல்லூரி மாணவர்களிடமும் +1 +2 படிக்கிற மாணவர்கள் அதிகரிப்பது மிக மிக ஆபத்தானது. காரணம், கல்லூரி பருவம், இந்த +1 +2 படிக்கிற பருவம் என்பது மிக இள வயது. அப்போ இவங்களுக்கு அந்த செக்ஸ் உணர்வுகள் மிக அதிகமாக தூண்டப்படக்கூடிய வயது. இதனுடன்
செல்ஃபோன் வழி ஆபாச படங்கள்லாம் பார்க்குறாங்க. அப்போ அந்த படங்கள் சேரும்போது இன்னும் பெண்கள் மீதான பாலியல் வன்புறவு சமூகத்தில் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். போதை மருந்து எடுத்துக்கொண்டு செக்ஸ் செய்வது சம்பந்தப்பட்டவர்களுக்கு வேணால் மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஆனால் அது சமூகத்திற்கு நல்லதில்லை. உடனடியாக எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறது இந்த கெம்செக்ஸ். இது மெதுவாக பரவிட்டு வருது. இப்போ அதிகமாக இதனால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் மருத்துவர் இடத்துல வர்றாங்க. இந்த பால்வினை நோய்களுக்கான தீர்வு சொல்லக்கூடிய மருத்துவர்கள்ட்ட இவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வர்றதா ஒரு ரிப்போர்ட் வருது. இப்போ இதை இப்படியே விட்டோம்னா என்ன ஆகும்? இந்த போதை மருந்தை உட்கொண்டேன், ஒரு செக்ஸ் படம் பார்க்குறான், முடிஞ்சு போச்சா? அடுத்து என்ன நடக்கும்? பெண் மீதான வன்புணர்வு. இவன் செக்ஸில் இருக்க அந்த போதை மருந்து உட்கொண்டதுனால இவன் மனைவிட்டு மட்டும்தான், அவன் வெளியுள்ள உள்ள பெண்கள்கிட்ட மட்டும்தான் அப்படி நடந்துக்கிட்டான்னு சொல்ல முடியாது. மனைவியிடமும் மிக ஒரு கொடூரமாக வன்முறைத்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். இதனால தான் இதை நீங்கள் இந்த போதையுடன் கூடிய செக்ஸ் என்பதை உடனடியாக தடுக்க வேண்டிய இடத்தில் நம் அரசாங்கமும் சமூகமும் இணைந்திருக்கிறது. இந்த விழிப்புணர்வை எல்லாத்துக்கும் ஏற்படுத்துங்க. இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு பதிவு தான். இதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறிப்பாக அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணால் தான் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கலாம். நன்றி.